ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கலன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. சரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மயே சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகி வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி 1/8/2016 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். கிருஷ்ணவேணின்றவங்க எழுதியிருக்காங்க, இவங்களுடைய நட்சத்திரம் ஹஸ்தம், ராசி கன்னி. இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு முயற்சித்தும் நிரந்தரமான தொழில் அமையல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய திருமணமும் தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. அது மட்டும் இல்லாம நெடுநாளாக இவங்களுடைய வீட்டை விற்க முடியாம தடங்கள் ஏற்பட்டுட்டு அதனால அந்த காரியம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய குலதெய்வமும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதற்கு நீங்க தான் ஒரு நல்ல பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய குலதெய்வம் தெரியறதுக்கும் இவங்களுடைய நிரந்தர வேலைக்கும் ஏதாவது பரிகாரம் இருக்கா சுவாமிஜி? கட்டாயம் உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியபடி என்ன பரிகாரம் வந்திருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ உங்கள் விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கடன் விஷயத்தில் மட்டும் எப்பயுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வீடு பூமி விற்று போகிறதுக்கு இன்னும் ஒரு குறைந்தபட்சம் 7 மாத காலம் பொறுமையாக இருங்க. வீடு பூமி விற்று போகும். ஆனால் அந்த பணம் வந்தால் கூட நீங்கள் முதலீடு செய்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்பயும் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் வேண்டாம். வாங்கி விற்கக்கூடிய கமிஷன் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கூட்டு வியாபாரம் தாராளமாக செய்யலாம். அது உங்களை சேர்ந்த நெருங்கிய நண்பராகவோ உறவினராகவோ இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா டேய்,
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.